வந்த சனமெல்லாம் குந்தணும். ஹலோ மக்களை, இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படத்தை தான் பார்க்க போகிறோம். இதோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதலிச்சு கல்யாணம் பண்ண தான் ஹஸ்பண்டோட கொடுமை தாங்க முடியாமல் பயங்கர மன அழுத்தத்துக்கு போன நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு நாள் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு வித்தியாசமான இடத்துக்கு போகிறான். அப்போ அங்கே நடக்கக்கூடிய சில மேஜிக்கல் ரிச்சுவலும் அதால் வரக்கூடிய இல்யூஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவளோட மன அழுத்தத்தை இன்னும் அதிகப்படுத்துது. தென் ஃபைனலாக ஒன்று இங்கேருந்து தப்பிக்கணும், அப்படி இல்லைன்னா இதுதான் தன்னோட விதின்னு வாழ்க்கையை முடிச்சுக்கணுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்க அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோயின் என்னெல்லாம் பண்ண போறா அப்படிங்கிறத பயங்கர சுவாரஸ்யமாக சொன்ன கதை தான் தி ஹீலிங். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சூப்பரான கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனு சின்ன பொண்ணாக இருக்கிற நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டில் இருக்கிற கிளாசட்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு பொம்மைங்க கூடலாம் விளையாடிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதை ஒரு கனவாக பார்த்துட்டு அப்படியே கரண்ட் டைமில் நம்ம ஹீரோயின் கண் முழிக்க பார்க்கும்போதே பயங்கர டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி தெரியுது. இவளோட பேர் லியூபா அண்ட் ஸ்வேட்டா ஜோயான்னு ரெண்டு ஃப்ரெண்டோட சேர்ந்து காரில் எங்கேயோ போய்கிட்டு இருக்கா. பொதுவாக மன அழுத்தம் இருந்தால் எல்லாருமே தெரபிஸ்ட் கிட்ட தானே போவாங்க. ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிற ஜோயாங்கிறவ தான் ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் சொல்லி அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க. ஸ்வேட்டாங்கிறவ என்னதான் பிரச்சனைங்கிற மாதிரி விசாரிக்கிறா. அதாவது இந்த ட்ரிப்பை இவங்க பிளான் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்காக தான். அவளுக்கும் அவள் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனைன்னு மட்டும்தான் தெரியும். நேற்று நைட்டு திடீர்னு ஏதோ அவளை வீட்டை விட்டு அடித்து விரட்டியிருப்பான் போல நேராக ஜோயாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. இதுக்கு முன்னே ஏற்கனவே அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து இவ டல்லாக இருக்கும் போதெல்லாம் என்ன விஷயம்னு விசாரிக்கும் போதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரியே நம்ம ஹீரோயின் சொல்லியிருக்கா. ஏதாவது சொன்னதானே ஃப்ரெண்ட்ஸாலையும் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம ஸ்வேட்டா சொல்லி இந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணும்போதே எதிரில் திடீர்னு இவங்க போக வேண்டிய வழி ரெண்டு பக்கமாக பிரியவும் எந்த பக்கம் போகிறதுன்னு புரியாமல் அப்படியே அங்கே ஸ்டக் ஆகுறாங்க. அப்போ ஜோயா வண்டியை விட்டு இறங்கி போய் எந்த பக்கம் போறது கடவுளேங்கிற மாதிரி ஏதோ சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அங்க வலது பக்கமா பிரியிற அந்த ரோட்ல திடீர்னு ஒரு டாகை பார்த்ததும் இதுதான் நம்ம போக வேண்டிய வழியா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு அப்படியே கிளம்புறாங்க. அதே சமயம் போயிட்டு இருக்கிற வழியில திடீர்னு எதிரில் ஒரு ஆளை பாக்குறாங்க. அவன் இவங்களை பார்த்ததும் அப்படியே காட்டுக்குள்ள பூந்தடிச்சு ஓட ஆரம்பிக்க சரி அவங்ககிட்ட வழி கேட்கலாம்னு அவனை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்க பார்த்தா அவன் பாட்டுக்கு சைக்கோத்தனமா இவங்களை நோக்கி விறுவிறுன்னு வரவும் பயந்து போய் அப்படியே கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இந்த மர்ம நபரை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அவ புருஷங்கிட்ட இருந்து விடாம மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. தயவு செஞ்சு அவனுக்கு கால்கள் எதுவும் பண்ணிடாதங்கிற மாதிரி இந்த இடத்துல ஜோயா சொல்லும் போது அவன் என்ன அடிச்சுலாம் விரட்டல நானா தான் வந்தாங்கிற மாதிரி இப்பவும் புருஷனை விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த ஸ்வேட்டா நீ எல்லாம் திருந்தவே மாட்டாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே இவங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நதிக்கரைக்கு ரீச் ஆகுது. அங்கே போனதும் அடுத்து என்ன பண்றதுன்னு புரியாம இவங்க திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல ஏற்கனவே 2-3 கார் நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. தென் அங்கே இருக்கிற ஒரு படகு துறைகிட்ட இவங்க வரும்போது ஒரு வயசானவர் பார்த்தீங்கன்னா சின்ன படகுல வந்துகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இந்த மாதிரி நதிக்கு அந்த பக்கம் நாங்கள் போகணுங்கிற மாதிரி கேட்டதும் அவரும் படகுல ஏறிக்க சொல்றாரு. ஆனால் ஏறினதுக்கு அப்புறமும் இவர் கிளம்பாம அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. எதுக்காக வெயிட் பண்றாரு அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க ஒரு டாகை பார்த்துருப்பாங்கல்ல, அது இப்போ விறுவிறுன்னு அந்த இடத்துக்கு வந்ததும் அதுக்கப்புறம் போட்டை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இவங்க போய்கிட்டு இருக்கிற அந்த மொத்த இடமுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பனி சூழ்ந்துருக்கு. நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம், அங்கே மனுஷங்க இருக்காங்களா இல்லையாங்கிற பல கேள்விகள் இவங்களுக்குள்ள இருக்க இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஒரு சமயம் ஒரு மிகப்பெரிய கப்பலில் நடக்கிற ஒரு பெரிய பார்ட்டிக்கு இவனும் இவன் ஹஸ்பண்டும் போயிருக்கும் போது அந்த இடத்துல இவ கொஞ்சம் அப்செட்டாக வெளியே வந்து நின்றுகிட்டு இருக்க. தூரத்தில் இவ பார்க்கறான்னு தெரிஞ்சுமே வேற ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வம்புக்குன்னே இவ ஹஸ்பண்டை தொட்டு தொட்டு பேசி இவளை ஒரு மாதிரி சீண்டிக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த பார்ட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்கிற பெருசு, அதாவது இவன் புருஷனோட மேலதிகாரின்னு நினைக்கிறேன், அவன் இந்த இடத்துக்கு செம போதையில் வந்து என்னமா இங்கே நின்றுகிட்டு இருக்குன்ற மாதிரி கேஷுவலாக பேச்சு கொடுக்குறான். அப்போ இவ புருஷன் சர்கேவும் அந்த இடத்துக்கு வந்து மேலதிகாரியை காக்கா பிடிக்கிற விதமாக அந்த ஆள் ஆகா ஓகோன்னு புகழ்ந்துகிட்டு இருக்கான். இப்போ இந்த மேலதிகாரி எல்லாரும் குடிக்கிறாங்க, என் பிறந்த நாளைக்கு நீங்களும் குடிச்சுதான் ஆகணுங்கிற மாதிரி ஹீரோயினை ரொம்ப வற்புறுத்த திரும்ப வீட்டுக்கு போகிறப்ப வண்டி ஓட்டணுங்கிறதுக்காக தான் அவள் குடிக்காமல் இருக்கான்ற மாதிரி அவள் புருஷனும் சொல்கிறான். ஆனாலும் அந்த பெருசு விடுற மாதிரி இல்லை. சரி நான் போய் ட்ரிங்க் எடுத்துகிட்டு வரேங்கிற மாதிரி இவன் ஹஸ்பண்ட் அந்த பக்கம் போனதும் இவன் நம்ம ஹீரோயின் கிட்ட உன் புருஷனுக்கு ப்ரொமோஷன்லாம் கொடுக்குறங்கிற மாதிரி சொல்லி இவகிட்ட தப்பு தப்பாக பேசுகிறான். இதெல்லாம் கேட்குறப்ப ஹீரோயினுக்கு அவள் சின்ன வயசில் நடந்த ஏதோ ஒரு சம்பவம் அப்படியே ஃப்ளாஷ் அவுட் ஆக அடுத்த கணமே அவன் மேலே கொடன்னு வாந்தி எடுக்கப்போம். அதை பார்த்து அவள் புருஷன் கடுப்பாக்குற மாதிரி கட்டி அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி படம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா இவ சின்ன வயசில் நடந்த சம்பவம், அப்புறம் இவ ஹஸ்பண்டுக்கும் இவளுக்கும் நடந்த சில வாக்குவாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஃப்ளாஷ்பேக்காக வரும். இப்போ கரண்ட் டைமில் இவங்க 3 பேரும் போக வேண்டிய அந்த தீவுக்கு அந்த படகு வந்து ரீச் ஆக காடு ரொம்ப கொடூரமாக இருக்கிறத பார்த்ததும் பேசாமல் இங்கேருந்து திரும்ப போயிடலாங்கிற மாதிரி ஸ்வேட்டா பதறிக்கிட்டு இருக்க. அதுக்குள்ளே அந்த பெருசு போட்டை எடுத்துக்கிட்டு பாதி தூரம் போயிடுறாரு. நான் காசு கொடுக்குறேன் யா, தயவு செஞ்சு திரும்ப வந்து பிக்கப் பண்ணிட்டு போன்னு இவனும் எவ்வளவோ கத்தி பார்க்குறா. ஆனால் பெருசு அதை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் போகவும் இது எந்த மாதிரி இடம், என்னால் இங்கே நைட்டுலாம் தங்க முடியாதுங்கிற மாதிரி ஜோயா கிட்ட கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ அவள் ஒரு பக்கம் ஏதோ ஆன்மீகவாதி மாதிரி ஃபிலாசபியாக பேசிக்கிட்டு இருக்கவும் இங்கே நம்ம ஹீரோயின் ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்த்தா சிக்னல்லாம் நல்லாவே கிடைக்குது. இருந்தாலும்
இருந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக ஃபோனை அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட. அந்நேரம் அந்த இடத்துக்கு கையில் தீப்பந்தத்தோட 2 பேர் வருவாங்க பாருங்க. அவங்கள பார்த்ததுமே இவங்களுக்கு ஒரு மாதிரி பதறி போகுது. இந்த இடத்துல சோயா தான் அவங்க கிட்ட இந்த மாதிரி நாங்கள் ரீட்ரீட்டுக்கு வந்திருக்கோம், அதாவது மன அழுத்த சம்மந்தப்பட்ட பயிற்சிக்கு வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லும்போது அவங்களும் இவங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பாங்க போல. எப்போ கொஞ்ச நேரத்தில் அள்ளு விட்டுருச்சுங்கிற மாதிரி ஸ்வேட்டா சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அதில் ஒல்லியாக இருந்த ஒருத்தன் பயம் ரியாலிட்டியவே மாற்றிடும், அது உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை உண்டு பண்ணக்கூடியதுங்கிற மாதிரி பிலாசபியாக பேச, என்னடா மந்திரிச்சு விட்ட கணக்காகவே இருக்கீங்களேன்ற மாதிரி தான் இருக்கும். இதில் அந்த ஒல்லியாக இருக்கிறவன் பேர் டிகான். இதுக்கப்புறம் இவங்களை கூட்டிகிட்டு போய் தங்கறதுக்காக ஒரு வீட்டை காட்ட, வீட்டுக்கு இந்த காட்டுக்கும் சம்மந்தமே இருக்காதுங்க. அதுவும் இவங்களை பற்றி விசாரிக்கிறப்ப கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேலே இந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ட்ரைபல் பீப்புள்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டது நம்ம ஸ்வேட்டா, ட்ரைபல் பீப்புளுங்கிறீங்க ஆனால் பார்க்க ஃபேன் ஷர்ட்லாம் போட்டு மாடர்னாக இருக்கீங்கன்ற மாதிரி விசாரிக்கும் போது, இவன் ட்ரைபல் பீப்புளாக இருந்தாலும் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஃபேக்கல்ட்டி ஆஃப் சைக்காலஜிலாம் படிச்சுட்டு வந்திருக்கானா. டேய் என்னடா சொல்கிறீங்கன்ற மாதிரி ஸ்வேட்டா மிரண்டு போகிறா. சரி இப்போ இந்த இடத்துக்கு யார் இன்சார்ஜுங்கிற மாதிரி இவங்க தலைவனை பற்றி விசாரிக்கும் போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூடிய சீக்கிரமே நீங்கள் அவரை சந்திப்பீங்கன்ற மாதிரி சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் மட்டும் அப்படியே இந்த வீட்டையும் காட்டையும் கொஞ்சம் வினோதமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இவங்க அப்படியே வீட்டுக்குள்ளே போனதும் அந்த டிகான் இவங்களோட செல்ஃபோன்ஸ் எல்லாம் கேட்க, வாய்ப்பே இல்லை, செல்ஃபோன் இல்லாமல் என்னால் 3 நாள்லாம் இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஸ்வேட்டா சொல்கிறா. ஆனால் இது எல்லாமே நம்ம நல்லதுக்கு தானே ஜோயா அவளுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்க செல்ஃபோன்ஸையும் வாங்கி கொடுத்துட்றா. ஆக்சுவலாக இங்கே நடக்க போகிற ப்ரோக்ராமுக்கு இவங்கள மாதிரியே நிறைய பேர் வந்திருக்காங்க. பட் இவங்க கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால ப்ரோக்ராமோட ரூல்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய ஓப்பனிங் மீட்டிங்கை இவங்க மிஸ் பண்ணிட்டதா சொல்லி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் கேர் எடுத்து பார்த்துக்குவோம், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக எங்ககிட்ட கேட்கலாம், மார்னிங் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்கிற மாதிரி இருக்கும்னு பணிவோடு சொல்லிட்டு டிகான் அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். இவங்க பேசுகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷட்டிலாகவும் ரெஸ்பெக்டாகவும் கேரிங்காகவும் இருக்கும். இங்கே நம்ம ஜோயா, நான் இங்கே வந்ததுக்கே பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன், இன்னும் அவங்க கொடுக்க போகிற அறிவால் நாம் யார் அப்படிங்கிறத நம்மளாலேயே தெரிஞ்சிக்க முடியுங்கிற மாதிரி உணர்ச்சி பொங்க பேசிக்கிட்டு இருக்க. ஏமா நம்ம ஒன்றும் இங்கே முனிவர் மாதிரி தவம் இருக்கலாம் வரல, ஆனால் வந்த பசங்க 2 பேரும் சூப்பராக இருக்காங்க, லீவுபா நீ கூட இதில் யாராவது ஒருத்தரை உசார் பண்ணி ஜாலியாக ஃபன் பண்ணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை ஒம்புகளுக்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, நான்லாம் என் புருஷனுக்கு துரோகம் பண்ண மாட்டேங்கிற மாதிரி பழங்கணக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். எப்பா ஒருத்தரோட சுய சந்தோஷங்கிறது அவங்களுடைய பேசிக்கான உரிமைன்னு இவ கொஞ்சம் காஜியாகவே பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீ ஏன்டி இப்படி இருக்கன்ற மாதிரி ஜோயா ஒரு பக்கம் அவளை செம ஓட்டிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் அப்படியே எல்லாரும் தூங்க ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் தூக்கமே வரல, ஆள் ஒரு மாதிரி சோகமாகவே உட்காந்துருக்கா. தென் ரொம்ப நேரம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கவும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகி நதிக்கரைக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு கல் மேலே உட்காந்துருக்கும் போது திடீர்னு இவளை சுற்றி ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட, எடுப்பா பாருங்க ஓட்டம், நேராக வீட்டுக்கு தான் வரா. ஆனால் அந்த இடத்துல தூங்கிக்கிட்டு இருந்த ஜோயாவையும் ஸ்வேட்டாவையும் காணோம். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல, ரொம்ப பயந்து போய் அங்கே இருந்த கட்டில் கடியில் மறைஞ்சிக்க. தென் அடுத்த கணமே அங்கே கட் பண்ணி பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இவளும் இவன் ஹஸ்பண்டும் காரில் ஒன்றா வந்துகிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இந்த இடத்துல இப்போ புருஷன் எதுக்காக பார்ட்டியில் அந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு செம காண்டாகிறான். அப்போ ஹீரோயினும் அந்த பெருசு என்கிட்ட கொஞ்சம் தப்பாக பேசினா, அங்கே எங்கன்னு கை வச்சான்னு எவ்வளவோ சொல்ல, அவர் ஏதோ கொஞ்சம் போதையில் இருந்தார், அதனால் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு, இதை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டியா, எதுக்கு இப்போ இதோ ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி பேசிக்கிட்டு இருக்குன்னு கூச்சநாச்சமே இல்லாமல் பேசுகிறாங்க. நம்ம லீவ் பாய் இப்போ இந்த அளவுக்கு மன அழுத்தத்தில் இருக்கிறதுக்கு காரணங்களே இதுதான். தென் அதுக்கப்புறம் அப்படியே இவங்க 2 பேரும் அங்கேருந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக, புரசங்காரம் மட்டும் ஏதோ வாங்குறதுக்காக கடைக்குள்ளே போயிடுறான். அப்போ காரோட டேஷ்போர்டில் இருந்த ஒரு கத்தியை ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே இப்போ புருஷங்காரனை வெறியுண்டு முறைச்சிக்கிட்டு இருக்க, சடனாக வெளியே இருந்த யாரோ ஒரு நபர் இவ ரொம்ப அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் வந்து என்ன ஏதாவது பிரச்சனையாங்கிற மாதிரி விசாரிக்கிறாரு. அதுக்கு லீவுபாவும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்ல, இவன் மன அழுத்தத்தில் இருக்கான்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சைக்காட்ரிஸ்டோட விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போகிறாரு. இதுக்கப்புறம் அப்படியே கரண்ட் டைமுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, காலங்காத்தாலேயே யாரோ சங்கூதர் மாதிரியான ஒரு சத்தம். இவளும் அதை ஃபாலோ பண்ணி மெதுவாக காட்டுக்குள்ளே போகிறப்ப பார்க்க வாட்ட சட்டமாக இருக்கிற ஒருத்தன் முக்காடு போட்டுட்டு கையில் சங்க வச்சு ஊதிக்கிட்டே வரான். அவனை பார்த்ததும் பதட்டத்தில் சும்மா காற்று வாங்க தான் நான் வெளியே வந்தேன்னு சொல்லும்போது, இவளை பேச விடாமல் நீ இன்னும் ஆழத்தில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சைடில் யாருமே இல்லாத இடத்த பார்த்து ஒரு மாதிரி அதட்டுறான். இவளுக்கு இதை பார்க்குறப்ப ஒன்றுமே புரியல. ஆனால் அடிக்கடி இவளை ஒரு அமானுஷம் ஃபாலோ பண்ணும் பார்த்தீங்களா, அது இன்னமும் இவளை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும் போல, அது அவனோட கண்ணுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ இவன் இந்த இடத்துல ஏதாவது கெட்ட கனவு வந்துச்சான்னு சொல்லிக்கிட்டே இவ தலையில் கை வச்ச மறுகணமே இவளோட பழைய நினைவுகள்லாம் பயங்கரமாக ஃப்ளாஷ் அவுட் ஆக, அதை இவனுமே பார்த்த மாதிரி தாங்க தெரியுது. இது உண்மையாகவே வேதனைக்குரிய விஷயம்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இப்போ அங்கேருந்து கிளம்புவோம். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டுக்கிட்டு இவளும் பின்னாடியே போகிறா. அப்போ ஒரு இடத்துல இவனை மாதிரியே முக்காடு போட்ட ஒரு 3 பேர், அது போக வித்தியாசமான கெட்டப்பில் இருக்கிற 2 பொண்ணுங்கன்னு அப்படியே ஒரு ஊர்வலமாக வந்துகிட்டு இருக்க, அவங்கள ஃபாலோ பண்ணி இவங்கள மாதிரியே ப்ரோக்ராமுக்கு வந்த பல பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இதில் நம்ம ஜோயா ஸ்வேட்டாவுமே இருக்கிறத பார்த்ததும் இங்கே என்னதான் நடக்குதுங்கிற மாதிரி விசாரிக்கும் போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க செய்யறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதும் அப்படியே வட்ட வடிவில் நடந்துட்டு அடுத்ததாக நிறைய கற்கள் வைக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு வரும்போது, அந்த இடத்துல இவங்க எல்லாரையும் சுற்றி நிற்க வச்சுட்டு அந்த பொண்ணுங்க 2 பேர் ஏதோ ஒரு வித்தியாசமான பாட்டை பாட, அதுக்கேற்ற மாதிரி இவனுங்க கையில் தப்ப வச்சுக்கிட்டு மியூசிக்கை வாசிக்கன்னு இருக்க, இவங்கெல்லாம் ஏதோ சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி கையை காலை நீட்டி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அதை ஃபாலோ பண்ணி அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பாடக்கூடிய பாட்டு, அங்கே கேட்குற மியூசிக்கெல்லாம் அப்படியே இவன் மண்டைக்குள்ளே
ஏறி இவளோட பழைய நினைவுகள்லாம் அப்படியே ஃபிளாஷ் அவுட் ஆகுது. அந்த மாதிரி அவளோட நினைவுகள் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனதுமே இவளால் எதுவுமே பண்ண முடியல. ஆள் ஒரு மாதிரி தகச்சு போறா. இது இவங்க வழக்கப்படி பண்ற ஏதோ ஒரு வித்தியாசமான ரிச்சுவல் மாதிரி தெரியுது. இப்போ இந்த சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சங்கூதன பையன் நம்ம ஹீரோயினை பார்த்து அப்படியே கையை நீட்டி பக்கத்துல வாங்குற மாதிரி கூப்பிட இவ பயந்தபடி பின்னாடியே போய் அப்படியே கால் தடிக்கி கீழே விழுகிறா. தென் அடுத்த கணமே அங்க கட் பண்ணி இவளோட இன்னொரு பிளாஷ்பேக்கை தாங்க காட்டுறாங்க. இவ புருஷன் சர்கேக்கு இவ யார் கூடயாவது தொடர்புல இருக்காளோங்கிற சந்தேகம் ரொம்ப நாளாவே இருந்திருக்கு. இப்ப கூட நம்ம ஹீரோயின் யாரோ தெரிஞ்சவங்களை பார்த்துட்டு வந்திருந்திருக்க. 2 மணி நேரமா அவங்க கூட என்ன வேலைங்கிற மாதிரி கொஞ்சம் விவகாரமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவளும் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான், நீ ஒன்றும் தப்பா நினைக்காதங்கிற மாதிரி எவ்வளவோ சொல்றா. ஆனா அவன் எதையுமே நம்பாம இவளை தொடர்ந்து சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க. என்ன இவ்வளவு சந்தேகப்படுறிய, நீ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நானும் உன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிட்டா இருக்கன்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டதும் பயவுல கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம இவ தலையை பிடிச்சி டேஷ்போர்ட்லயே அடிச்சிருக்கான். இதுக்கப்புறம் அப்படியே கரண்ட் டைமுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தா கீழே விழுந்து மயங்கி போன நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு பார்க்கும்போது அந்த சங்கூதன பையன் மட்டும் அங்கே நின்று அந்த தப்பை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ இவளை சுற்றி அடிக்கடி ஒரு அமானுஷம் வந்துகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது இப்போ ஒரு கருப்பு புகை உருவத்தில் அப்படியே தூரத்தில் வந்துகிட்டு இருக்க. இவளுக்கு அதை பார்த்து அப்படியே பயங்கரமாக அள்ளு கிளம்பிடும். இவளும் என்னடா அது கொடூரமாக இருக்கேன்னு அப்படியே அதிர்ந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சரட்டுன்னு பக்கத்தில் வந்து என் கிட்ட வாங்குற மாதிரி கையை நிட்டு பாருங்க, விட்டா போதும்னு பூந்தடிச்சு நேராக வீட்டுக்கு போய் அப்படியே கதவை லாக் பண்ணிக்கிறான். தென் திரும்ப இந்த இடத்துல கட் பண்ணி கப்பலில் நடந்த பார்ட்டிக்கு போனாங்கல்ல அந்த சம்பவத்தை தாங்க காட்டுறாங்க. அதில் நம்ம ஹீரோயின் பாத்ரூம் போகிறதுக்காக அங்கே இருந்த ரூம்ஸ் பக்கம் போகும்போது அதில் ஒரு ரூமை திறந்து பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு வேணும்னே இவன் ஹஸ்பண்டை சீண்டிக்கிட்டு இருந்தா பார்த்தீங்களா, அவ கூட அவனுமே சேர்ந்து இந்த இடத்துல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே பயங்கரமான டிப்ரெஷனுக்கு போக இந்த இடத்துல தான் இவளோட மைண்ட் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்முழிக்கும் போது பக்கத்துலேயே அந்த சங்கூதன பயிலும் படுத்திருக்கான். ஆக்சுவலாக இங்கே வந்தப்ப இந்த இடத்தோட இன்சார்ஜ் யாருன்னு கேட்டாங்கல்ல, அந்த இன்சார்ஜே இவன் தான். இவனோட பேர் டேன். இவனுக்கு சில ஸ்பிரிச்சுவல் பவர்லாம் இருக்கு. இதுக்கு முன்னே நம்ம ஹீரோயினை தொட்டப்ப அவளோட நினைவுகள்லாம் அவளுக்கு ஃபிளாஷ் அவுட் ஆனிச்சுல்ல, அது மூலமா இவ பிரச்சனை என்னங்கிறத புரிஞ்சு வச்சிருந்திருக்கான். இப்போ ஹீரோயின்ட்ட அவ புருஷன் பண்ணதெல்லாம் உண்மையாவே கொடுமையான விஷயங்கிற மாதிரி சொல்லி நீ இப்போ ரொம்ப பாதுகாப்பாக இருக்குன்ற மாதிரி ஆறுதல் சொல்ல, என் பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு இந்த டேன் வந்து பார்த்தீங்கன்னா, நியாயமாக நீங்கள் வந்ததுக்கு உன் புருஷனுக்கு தான் நன்றி சொல்லணுங்கிற மாதிரி சொல்லும்போது நான் இங்கே வந்ததே ஒரு யதார்த்தமான விஷயந்தாங்கிற மாதிரி அவ சொல்ல, எதுவுமே இங்கே யதார்த்தம் இல்லை, உன் அழுகையை இந்த பிரபஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணி உனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்காக தான் இங்கே வர வச்சிருக்குன்னு ஏதோ ஆன்மீகவாதி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்குறப்ப ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. எனக்கு உண்மையாகவே என்ன தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமாங்கிற மாதிரி அவங்ககிட்ட கேட்கும்போது, எனக்கு தெரியும், உனக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல நீ முதல்ல உறுதியாக இருக்கியான்ற மாதிரி அவன் ஒரு கேள்வியை கேட்டுட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து டிக்கான் கூட போய் சும்மா சண்டை போட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். இந்த மாதிரி முத நாள் இவங்க பண்ண அந்த ரிச்சுவலுக்கு இங்கே வந்திருந்த எல்லாருக்குள்ளேயுமே அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இங்கே வந்ததே வேஸ்ட்டு, ஃபோன் இல்லாமல் நான் ஒரு 3 நாள் கூட இருக்க மாட்டேன்னு ஸ்வேட்டா சொல்லிட்டு இருந்தா பார்த்தீங்களா, அவ கூட இப்போ தனக்கு சின்ன வயசில் நடந்த ஒரு மோசமான சம்பவத்தை சொல்லி அதிலிருந்து மீண்டு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு ஜோயாக்கு நன்றிலாம் சொல்கிறா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேதனை கொடுக்குற பல விஷயங்களை நமக்குள்ளே பூட்டி வச்சுருந்துருப்போம், அதெல்லாம் வெளியே கொண்டு வர்றது தான் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியாங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்க. இதே மாதிரி தன்னாலையும் சில விஷயங்கள் உணர முடிஞ்சதா நம்ம ஹீரோயின் சொல்லி ஃபைனலாக இவ புருஷன் சர்கேவை விட்டு தான் பிரிய போகிறதா சொன்ன மறுகணமே என்னமோ டெலிபதி மூலமாக இதை கேட்ட மாதிரி டேன் அந்த பக்கம் இருந்து இவளை பார்த்து சிரிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு எது தேவைங்கிறதுல நீ உறுதியாக இருக்கியான்னு கேட்டு போனால, அதுக்கான பதிலை தாங்க நம்ம ஹீரோயின் கொடுத்துருக்கா. இப்போ அடுத்த சீனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லீபாவை லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு அவளோட வீட்டில் ரெடியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ சர்கே அந்த இடத்துக்கு வந்ததும் இந்த மாதிரி நமக்குள்ளே செட் ஆகாது, நம்ம பிரிஞ்சிடலாங்கிற மாதிரி இவ சொல்லும்போது அவனும் பார்த்தீங்கன்னா இவ மேலே இருக்கிற லவ்வில் தான் பயங்கரமாக உன்னை அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டேன்னு இவகிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்குறான். ஆனால் ஹீரோயின் இதுக்கு மேலே வாழ்றது செட்டே ஆகாதுன்னு அவளோட முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க. டக்குன்னு கத்தி எடுத்து நீ மட்டும் என்னை விட்டுட்டு போனால் உன்னை எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொள்ளுவோங்கிற மாதிரி இவன் மிரட்டிக்கிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் டேன் முன்னாடி கண்முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலாக சர்கேவை இவ பிரேக்கப் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்த எதுவுமே உண்மை இல்லை, எல்லாமே இவளுக்கு இங்கே வந்து ஹாலுசினேஷன்ஸ். இப்போ இந்த இடத்துல டேன் இவகிட்ட உனக்குள்ளே இருக்கிற துக்கத்தை வெளியேற்று, வாய் விட்டு நல்ல மனசார கத்துங்கிற மாதிரி சொல்ல, இவளும் தனக்குள்ளே இருக்கிற தயக்கத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படியே வாயை திறந்து ஆன்னு பயங்கரமாக கத்துறா. இப்படி அவன் கூட சேர்ந்து மாறி மாறி கத்துறப்ப இவளுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போன மாதிரி ஃபீல் ஆகுது. தென் அடுத்ததான் அங்கே இருந்த நெருப்பை காட்டி அந்த நெருப்புக்குள்ளே பூந்து வா, உனக்குள்ளே இருக்கிற துக்கத்தெல்லாம் அதுக்குள்ளே போட்டு எரிங்கிற மாதிரி இவன் பயங்கரமாக ஊசி பேத்திட்டு அவன் போய் வேகமாக அந்த நெருப்பை தாண்ட பின்னாடியே இவளும் பயத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே அந்த நெருப்புக்குள்ளே பூந்து தாண்டி வந்ததும் ஹீரோயினுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல தாங்க மனசில் இருக்கிற துக்கத்தெல்லாம் மறந்து வாய் விட்டு சிரிக்கிறா. இதுக்கப்புறம் இவ்வளோ மாதிரியே அங்கே இருந்த எல்லாரும் பரவச நிலையோட உச்சத்துக்கே போய் எல்லாம் மியூசிக் பாட்டுன்னு பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துல இருந்த ஒரு பொண்ணு இவ புருஷன் கூட ஜல்சா பண்ணிக்கிட்டு இருந்தால, அவளை மாதிரியே தெரியவும் ஹீரோயின் பாட்டுக்கு விறுவிறுன்னு போய் செவுனிலே ஒன்று பலார்னு வச்சிடறா. பதிலுக்கு அவளுமே இவ கூட சண்டைக்கு வர, 2 பேரும் மைத்தை பிடிச்சிட்டு அந்த இடத்துல உருண்டுக்கிறாங்க. அப்போ நல்ல வேலையா அங்கே இருந்த ஸ்வேட்டாவும் இன்னொருத்தனும் இவங்க சண்டையை பிரித்து விட என்னடா அதுன்னு பார்த்தா அங்கே இருந்த வேற ஒரு பொண்ணு தாங்க அந்த பொண்ணு மாதிரி தெரிஞ்சிருக்கா. இப்போ நிதானத்துக்கு வந்ததும் ஹீரோயின் என்னடா இப்படி நடந்துக்கிட்டோம்னு வேக வேகமாக ரூமுக்கு போய் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்க.
சடனா அந்த இடத்துல டேன் வந்து உட்காந்துருப்பான் பாருங்க. எப்படி உள்ள வந்தான்னு புரியாம இவளுக்கு ஒரு செகண்ட் அள்ளு விட்டுருது. நீ ரொம்ப அற்புதமான ஒரு பொண்ணு, அதோட உன் வலிமை என்னங்கிறது கூட எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்கிற மாதிரி இவன் சொல்லும்போது, நீ என்ன சொல்ற, இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல, நான் ஒரு பொண்ணை தேவையில்லாம தாக்கியிருக்கேன், நான் போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிற மாதிரி இவ விறுவிறுன்னு கிளம்புறா. அப்ப டேன் இவளை தடுத்து, உன்னோட வேதனைகள் எல்லாமே அந்த நெருப்புல எரிஞ்சு போச்சு, நீ உன்னோட பழைய எண்ணங்களை கைவிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்ல, இதுல இருந்தே லியூபாக்கு ஹாலுசினேஷன்ஸ் வர விஷயம்லாம் இவனுக்கு தெரிஞ்சிருக்குன்ற விஷயம் நமக்கு தெளிவா புரிஞ்சு போகுது. இது உன்னோட புது பரிமாற்றம், இதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்ல, இவ இந்த மாதிரி வைலண்டாலாம் நடந்துக்கிற ஆளே இல்லைங்க. யாராவது சண்டைக்கு வந்தா கூட பயந்து போய் ஒதுங்கி போவா. அப்படிப்பட்ட தான் எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணா இருக்க முடியும்னு இவளுக்கே சந்தேகமா இருக்கு. இருந்தாலும் டேன் இந்த இடத்துல நீ இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்றப்ப, எதை ஏத்துக்க சொல்ற, ஒரு மாதிரி மோசமான பொண்ணா மாறிட்டு இருக்கனே அதை ஏத்துக்கணுமாங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்ல நீ ஒரு அற்புதமான ஒரு பொண்ணு, உன்னோட விதி என்ன, உனக்கு என்ன தேவை, உன்னோட ஆசைகள் என்னங்கிறத நீயே முடிவெடுக்கலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இவளை அப்படியே மெதுவா கட்டி பிடிச்சி அப்படியே ஒரு டீப் பிரெத் 2 முறை நல்லா அப்படியே டீப்பா மூச்சை இழுத்து விடுவான். அதுல நம்ம ஹீரோயினோட மனசு அப்படியே ஒரு பேரமைதிக்குள்ள போய் அவ அப்படியே தூங்கி போக, அடுத்த செகண்டே இவன் நினைவுகள்ல பல விஷயங்கள் ஃபிளாஷ் அவுட் ஆகி அப்படியே அங்க கட் ஆகுது. இதுக்கப்புறம் அடுத்த சீனே பிளாஷ்பேக்ல இவளும் அந்த சர்கேவும் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்ததை காட்டுறாங்க. அப்ப சர்கே தன்னோட ஆர்மி பேஜை எடுத்துக்கிட்டு எதிரில் வந்த காருக்காரங்க கூட பேசுறதுக்காக அப்படியே காரை விட்டு இறங்கி போக, அங்க டேஷ்போர்ட்ல இருந்த கத்தியை பார்த்ததும் இவ அப்படியே நைஸா அங்கிருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி தாங்க அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஜோயாவோட வீட்டுக்கு போயிருந்திருக்கா. இப்ப அப்படியே அங்கிருந்து கரண்ட் டைமுக்கு வந்து பார்த்தா அந்த டேன் இவளை கழுத்து வர மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சி வச்சிருக்கான். இவ அதை பார்த்துட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, தயவு செஞ்சு என்னை வெளியே விடுங்கன்ற மாதிரி பதற ஆரம்பிக்க, அவன் என்னடானா இவளை சுத்தி சுத்தி வந்து ஒரு மாதிரி சாம்பிராணி போட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நீ சொன்னதெல்லாம் ஒத்துக்கிறேன், நான் ஸ்ட்ராங்கான பொண்ணு தான், இதுக்கப்புறம் நான் பழசெல்லாம் நினைக்க மாட்டேன், தயவு செஞ்சு என்னை வெளியே எடுங்கிற மாதிரி இவளும் எவ்வளவோ கூப்பாடு போட, உன்னோட பயணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுறான். தென் கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பார்த்த அந்த டாக் அப்படியே வெறிகுண்டு வந்துகிட்டு இருக்க, இவளுக்கு அதை பார்த்ததும் பயங்கரமா அள்ளு கிளம்புது. அப்ப அந்த இடத்துல எரிஞ்சுக்கிட்டு இருந்த தீப்பந்தமும் கொஞ்சம் கொஞ்சமா அணைஞ்சு போக, அடுத்த சீனே அங்க கட் பண்ணி இவளோட சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவத்தை தான் காட்டுறாங்க. அதுல இவ அந்த கிளாஸருக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வெளியே இவ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. ரொம்ப நேரம் அவங்களுக்குள்ள விடாம வாக்குவாதம் போய்கிட்டே இருக்க, ஒரு கட்டத்துல இவளோட அப்பா அம்மாவோட வயிற்றுலே குத்திட்டு போயிடுறாரு. அப்ப கீழே விழுந்த இவளோட அம்மா சத்தம் போடாம இருங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்க, ஏதோ கொடுமைக்கார அப்பா கிட்ட சிக்கிடக்கூடாதுன்னு ரொம்ப பாதுகாப்பா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க போல. இப்ப அங்க கட் பண்ணி அப்படியே ரியல் டைம்ல காட்டும்போது கேம்ப் ஃபயர்லாம் போட்டு நம்ம ஹீரோயினை படுக்க வச்சிருக்காங்க. நம்ம எண்ணங்களோட அளவுக்கும் அதோட விளைவுகளுக்கும் ஒரு உச்சக்கட்ட வரம்பு இருக்கு, நீ அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நீ உன்னை மாத்திக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி அங்க இருந்த டிக்கான்னு சொல்லிட்டு போறான். இவளுக்கு ஒன்றும் புரியல. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஜோயா, உனக்கு என்னதான் பிரச்சனை, நீ முழு மனசோட சம்மதிச்சு தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன், அதுல எனக்குமே சந்தோஷம் தான், ஆனா எதுக்காக எல்லாத்தையுமே பிரச்சனையா பாக்குறேன்னு கேட்கும்போது அந்த டேனுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு, என்னை குழிக்குள்ள புதைச்சி வச்சுட்டு அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டான், நாம இங்க இருந்து உடனே கிளம்பி ஆகணுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஜோயா, நீ நினைக்கிற மாதிரி தப்பாலாம் இங்க எதுவுமே இல்லை, நாங்க எல்லாருமே உனக்கு உதவி பண்ண தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் சொல்ல போனா நம்ம குருவும் விஷயத்துக்காக அவரோட டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்றப்ப, நீங்க எல்லாருமே என்னமோ எனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்ச மாதிரியே பேசுறீங்க, ஆனா நான் எனக்கு எது நல்லதுங்கிறத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி இவ ஒரு பக்கம் கோவப்படும் போது, அவ ரொம்ப பொறுமையா அக்கறையோட தயவு செஞ்சு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி சொன்னா, சும்மா என்னை காப்பாத்துற மாதிரியே நடந்துக்காதீங்க, என்னை காப்பாத்திக்க எனக்கு தெரியுங்கிற மாதிரி ஹீரோயின் உச்சக்கட்ட விருகி போயிடுறா. இதால இப்ப ஜோயா ரொம்ப மனவேதனைப்பட்டு, போறதுன்னா நீயே அந்த தண்ணியில குதிச்சு தனியா நீந்தி போ, உனக்கு பண்ண உதவிக்கெல்லாம் நீ இப்படிதான் நன்றி சொல்வியான்னு ரொம்ப கோவத்தோட கிளம்பி போக, அந்நேரம் அந்த இடத்துக்கு டேனும் டிக்கானும் வர மாதிரி தெரியவும் இவ குடுகுடுன்னு ஓடி போய் அங்க இருந்த ஒரு மரத்து பின்னாடி ஒளிஞ்சிக்கிறா. அப்ப அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இங்க வந்தவங்கள ஏதோ ஒரு பொண்ணு இவங்களுக்கே தெரியாம இன்னொரு செல்போனை மறைச்சு வச்சிருந்திருப்பா போல, இவங்க ப்ரோக்ராம் மேல ஏதோ சந்தேகப்பட்டு தப்பிச்சு போயிருந்திருக்கா. இப்ப அவ எங்க போயிருப்பா, எப்படி பிடிக்கிறதுங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்கும் போது, இது ஒரு சின்ன தீவு, இதை தாண்டி அவளால எங்கேயும் போக முடியாது, காலையில அவளே திரும்ப வந்துருவாங்கிற மாதிரி சொல்லிட்டு டேன் அங்கிருந்து கிளம்பவும், இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம ஹீரோயினுக்கு இவங்க மேல இருந்த சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. இதுக்கப்புறம் அப்படியே அங்கிருந்து கால் போன போக்குல காட்டுக்குள்ள போறப்ப இவளை புதைச்ச மாதிரியே நம்ம ஸ்வேட்டாவையும் புதைச்சு வச்சிருப்பாங்க. அதை பார்த்து பதறி போய் அவகிட்ட போய் பேசலாம்னு பாக்குறப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த டிக்கானும் இன்னொருத்தனும் வர மாதிரி சத்தம் கேட்டதும் குடுகுடுன்னு ஓடி போய் பழையபடி மரத்து பின்னாடி ஒளிஞ்சிக்கிறா. இங்க இவங்க 2 பேரும் தப்பிச்சு போன அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு பேசிக்கிட்டே ஸ்வேட்டா கிட்ட வந்து அவ இருக்கிற நிலைமையை பார்த்ததும் கிட்டத்தட்ட ரெடி ஆயிட்டாங்கிற மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்க, எதுக்கு ரெடி ஆயிட்டாங்கிறது நம்ம ஹீரோயினுக்கும் புரியல, நமக்கும் புரியல. தென் அவங்க அங்கிருந்து போனதும் எப்படியோ போராடி ஸ்வேட்டாவை அந்த குழிக்குள்ள இருந்து வெளியே எடுக்கும் போது அவ ஒரு பக்கம் எனக்கு உதவி பண்ணுங்க, நான் கர்ப்பமா இருக்கேன், எனக்கு குழந்தை பிறக்க போகுதுங்கிற மாதிரி என்னென்னமோ புலம்பிக்கிட்டு இருக்கா. ஏய் நீ கர்ப்பமாலாம் இல்லை, உன் வயிறு கூட ஒரு சமமாக தான் இருக்குன்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்ல, அப்போ ஒரு பக்கம் என் வயிற்றுக்குள்ள குழந்தைய கொடுத்துட்டாங்க, அது பிறக்க போகுது, என் கர்ப்பப்பைக்குள்ள என்னென்னமோ பண்ணுதுன்னு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே இருக்கா. ஹீரோயினும் அவகிட்ட ஏதோ பேசி தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாரு, சுயநனவுக்கு வாங்குற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் தாங்க பயபல சுயநனவுக்கே வருது. அவங்க நமக்கு என்னமோ கொடுத்துருக்காங்க, அதனால தான் நமக்கு இந்த
மாதிரி ஹாலுசினேஷன்லாம் வருதுங்கிற மாதிரி ஹீரோயின் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கா. இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, போலீஸில் பிடிச்சி கொடுக்கணுங்கிற மாதிரி அவ ஒரு பக்கம் ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின், நான் போய் நம்ம செல்ஃபோன்ஸ் எல்லாம் எங்கே வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறேன், நீ நேராக ரூமுக்கு போய் அங்கேருந்து கார்கியை மட்டும் எடுத்துக்கிட்டு எப்படியாவது படகு இருக்கிற இடத்துக்கு வந்துருங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிட்டு இவ இப்போ விறுவிறுன்னு அங்கேருந்த ஒரு வீட்டுக்கிட்ட போகிறா. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே டேனும் மற்றவங்களும் இவங்கள மாதிரியே ப்ரோக்ராம்க்கு வந்த ஒரு பொண்ணை நிப்பாட்டி ஏதோ ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணிட்டு அப்படியே அவளை ஒரு சவப்பட்டிக்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ண அதை பார்த்து ஹீரோயினுக்கு அப்படியே பயங்கரமாக அள்ளு விட்டுரும். இப்படி இவ ஒளிஞ்சிருந்து பார்த்ததை டேனும் நோட் பண்ணிட்டு வேக வேகமாக ஜன்னல் பக்கம் வர இவ 2 அடி தாங்க பின்னாடி எடுத்து வச்சிருப்பான். அடுத்த செகண்டே வீட்டுக்குள்ளே இருந்தவன் குத்துக்கல் மாதிரி முன்னாடி நிற்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவளை பார்த்து இது ஒர்க் ஆயிருச்சு, நீயே உன்னை பாரு, அப்படியே நெருப்பு மாதிரி ஜெகஜோதியாக இருக்குன்னு எதோ சொல்லிக்கிட்டு இருக்க. டேய் நீங்கள் என்ன பைத்தியமா, நீ பாட்டுக்கு என்ன மண்ணுக்குள்ளே உயிரோட வச்சு புதைச்சிட்டு வந்துட்ட, இதுக்கெல்லாம் முன்னாடியே பர்மிஷன் கேட்க மாட்டீங்களா, இதுக்கு பேர் தெரப்பி இல்லை டார்ச்சலுங்கிற மாதிரி இவ ஒரு பக்கம் கோபமாக பேசிக்கிட்டு இருந்தா. அவன் ரொம்ப சர்வசாதாரணமாக பர்மிஷன் கேட்டிருந்தா சரின்னு சொல்லியிருப்பியான்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே மறைஞ்சு போவான் பாருங்க. இவளுக்கு பயம் ஒரு பக்கம் இன்னும் அதிகமாயிரும். அங்கே ஸ்வேட்டா ஒரு பக்கம் பரபரப்பாக கார் சாவியை தேடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவளுக்கு மறுபடியும் வயிற்று வலி வந்த மாதிரி காட்டுறாங்க. இங்கே ஹீரோயின் திரும்பவும் தூரத்தில் இருந்து இந்த டேனை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க. கையில் லாந்தர் லைட்டோட 4-5 பேர் கூட சேர்ந்து அவன் வேற பக்கமாக போனதும் விறுவிறுன்னு அந்த வீட்டுக்குள்ளே போய் எப்படியோ இவங்க செல்ஃபோன்ஸை கண்டுபிடிச்சி எடுத்துட்றா. தென் அங்கேருந்து அப்படியே சைலண்ட்டாக வெளியே வரலாம்னு பார்க்குறப்ப திடீர்னு அங்கேருந்து ஒரு சவப்பட்டிக்குள்ளேருந்து அண்டர்டேக்கர் கணக்காக ஒரு பொண்ணு எந்திரிச்சு உட்கார பாருங்க. இவளுக்கு உசுரே இருக்காது. இப்போ அந்த பொண்ணு ஒரு பக்கம் நான் எங்கே இருக்கேன் எப்படி இருக்கேன்ற மாதிரி என்னென்னமோ புலம்பிக்கிட்டு இருக்க. அங்கேருந்து ஒரு ஸ்க்ரீனு பின்னாடி போய் மறைஞ்சதும் வேற ஒருத்தன் வந்து அவளை அப்படியே அமைதிப்படுத்தி அதை சவப்பட்டிக்குள்ளேயே திரும்ப படுக்க வச்சிடறான். இதுக்கப்புறம் நைஸாக அங்கேருந்து வெளியே வந்து நதிக்கரைகிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்வேட்டா கிட்ட வந்தா அவள் ஒரு பக்கம் வயிற்று வலி தாங்க முடியாமல் பயங்கரமாக துடிச்சிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஏதோ உண்மையாகவே குழந்தை பிறக்க போகிற மாதிரி பயங்கரமாக முனகிட்டு இருக்க. சரி சாவியை கொண்டு வந்தியான்னு கேட்டால் கொண்டு வந்துட்டேன், ஆனால் அந்த சாவியை ஜோயா அவளோட ஹேண்ட்பேக்கில் மறைச்சி வச்சிருந்தாங்கிற மாதிரி சொன்னதும் ஒருவேளை அவளும் டேனோட கூட்டாளியாக இருப்பாளோன்ற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. தென் எது எப்படியோ உடனே இங்கேருந்து நம்ம தப்பிக்கணுங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு கையில் லாந்தர் லைட்டோட டேனோட ஆளுங்க வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததும் இப்போ பூந்தடிச்சு போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கும் போது ஸ்வேட்டா வலி தாங்க முடியாமல் கொஞ்சம் ஓவராக சத்தம் போடவும் கரெக்டாக இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படி அவங்க கண்டுபிடிச்சதும் ஹீரோயின் அங்கேருந்து பூந்தடிச்சு ஓடுறா. ஆனால் அவங்க என்னடானா இவளை பிடிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ட்ரை பண்ணுற மாதிரி இல்லைங்க. அவள் போக்குலேயே போக விட்டு பின்னாடியே போகிற டிக்கான், நீ உன் பயத்தை ஜெயிச்சாகணும், அதுக்கிட்ட இருந்து ரொம்ப நாள் உன்னால் ஒளிஞ்சு வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு எப்பவும் போல் அவனோட புல்லாங்குழலை வச்சு ஒரு இனிமையான இசையை வாசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தண்ணிக்குள்ளெல்லாம் ஒளிஞ்சிருந்து அவங்க போனதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக காட்டுக்குள்ளே குளூரில் நடுங்கிட்டே போகிறப்ப சடனாக ஒரு இடத்துல டேனோட ஆளுங்க அப்புறம் இவ்வளோ மாதிரி ப்ரோக்ராமுக்கு வந்தவங்கன்னு எல்லாருமே சுட்டு போட்டுறாங்க. இதில் நம்ம ஜோயாவும் ஒருத்தியாக நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போக விடாமல் தடுக்கிறப்ப டேனோட ஆளுங்க யாரோ ஒரு நபரை முக்காடு போட்டு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஹீரோயினுக்கு அதை பார்த்து இன்னும் பயங்கர அதிர்ச்சி. இது யாராக இருக்குன்ற மாதிரி இவள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே தலையில் போட்டிருந்த முக்காடை எடுத்து பார்த்தா அது வேற யாரும் இல்லைங்க, இவளோட புருஷன் சர்கே தான். இப்போ இவனை பார்த்ததும் என்னை காப்பாற்ற நீ எங்கே வந்துட்டியாங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் அவனுக்கு என்ன நடக்குதுன்னே சுத்தமாக புரியல. இவங்கெல்லாம் யார், நம்மளை கிட்னாப் பண்ணியிருக்காங்களாங்கிற மாதிரி இவன் ஒரு பக்கம் சுற்றி இருந்தவங்கள பார்த்து சவுண்டை கொடுத்துக்கிட்டு இருக்க. ஒழுங்காக பேச வேண்டியதை பேசுகிறாங்கிற மாதிரி டான் சொல்கிறான். அதுக்கு இந்த சர்கே, ஓ நீ தான் இந்த கூட்டத்துக்கு பாசாங்கிற மாதிரி அவங்ககிட்ட எகிரிட்டு வர. பேச சொன்னது என்கிட்ட இல்லடா ஹீரோயின்ட்டன்னு சொல்லி லீவாக கை காட்டுறான். ஆக்சுவலாக இவன் முன்னாடி ஏதோ கன்ஃபஸ் பண்ண வைக்கிறதுக்காகவே இவனை தூக்கிட்டு வந்த மாதிரி தெரியுது. ஆனால் அவன் என்னடா நான் என்னமோ ஹீரோயினே பிளான் பண்ணி இவனை கடத்தின மாதிரி அவகிட்ட சண்டைக்கு போக, நான் எதுக்குடா உன்னை கடத்த போகிறேன், நானே இங்கே வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி புலம்புனா அவன் எதையுமே நம்புற மாதிரி இல்லை. நீ தான் பிளான் பண்ணி என்கிட்ட இருந்து உண்மையை வாங்கணுங்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கன்ற மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். இதில் ஹீரோயின் கொஞ்சம் கடுப்பாக்கி, நீ என்ன பெரிய ஒழுக்க சிகாமணி மாதிரி என்னையே எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு இருக்க, நீ அந்த பொண்ணு கூட சேர்ந்து கப்பலில் எப்படிலாம் கூத்தடிச்சாங்கிறத நானும் பார்த்துட்டாங்கிற மாதிரி இவ்வளோ பதிலுக்கு ஒரு போடு போட அவன் செம சூடாகி அந்த இடத்துல இழுத்து போட்டு இவளை கற்பழிக்க போகிற மாதிரி பேண்டெல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் லியோபோக்கு முன்னாடி அவனோட கத்தி கீழே விழுந்து கிடக்க. அதை பார்த்த மறுகணமே அந்த கத்தியை கையில் எடுத்து ஒரு வீசுவா பாருங்க. அவ்வளோதான், சர்கே கழுத்தில் நீட்டாக ஒரு கோடு விழுந்து அந்த இடத்துல ரத்த வெள்ளத்தில் செத்து போகிறான். இதை பார்த்து ஹீரோயினும் அப்படியே மயங்கி போக கட் பண்ணி அடுத்த சீன் இவ கண்முடிக்கும் போது இவன் முன்னாடி டேன் இடிஞ்சு போய் உட்காந்துருக்கான். என்ன நடந்துச்சுன்னு புரியாமல் இவ ஒரு பக்கம் சுற்றியும் முத்தியும் பார்த்துக்கிட்டு இருக்க. இங்கே தாங்க ஒரு செம்ம ட்விஸ்ட்டு. என்னென்னா இதுவரை இந்த இடத்துல நடந்த எல்லாமே இவளுக்கு வந்த ஹாலுசினேஷன். உண்மையாகவே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தன்ட்ட அட்ரஸ் விசாரிக்கலாம்னு கூப்பிட்டப்ப அவன் விறுவிறுன்னு வந்ததை பார்த்துட்டு பயந்துட்டு வந்தாங்கல்ல, அவன் இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்கு பார்த்துருக்கான். அந்நேரம் அவன் கையில் இருந்த கத்தியை எடுத்து அவனை தாங்க போட்டு தள்ளியிருக்கா. மற்றபடி சர்கேலாம் இந்த இடத்துக்கு வரவே இல்லை. இப்போ நிதானத்துக்கு வந்து நடந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம், இல்லை நான் கொன்னது சர்கேவை தான், நீ தானே பார்த்தங்கிற மாதிரி டேன் கிட்ட கேட்கும்போது, இல்லை நாங்கள் யாருமே இந்த இடத்துல இல்லைங்கிற மாதிரி சொல்கிறான். அட பாவீங்களா, என்னை என்னடா பண்ணீங்க, ஏதாவது போதை மருந்து எது கொடுத்துட்டீங்களா, ஒரே ஹாலுசினேஷனாக இருக்குன்ற மாதிரி ஹீரோயின் புலம்பிக்கிட்டு இருக்க. இது ரொம்ப அடர்ந்த வனப்பகுதி, இவனும் உன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பாதியிலே ஓடி போனவன் தான், இதில் உன் தப்பு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது, என் மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லாம் உங்களோட தப்பு தான், இவனை
கொல்லணுங்கிற ஐடியாவை கூட நீ தான் என் மண்டையில் விதைச்சிருப்பன்ற மாதிரி ஆக்ரோஷமாக பேசுவோம். இங்கே பாரு, நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் அடுத்து என்ன பண்ணணுங்கிறதையே என்னால் யோசிக்க முடியும்னு இவளை கொஞ்சம் அமைதிப்படுத்துகிறான். இவளும் ஓரளவுக்கு எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த இடத்துல டிக்கான இருந்துக்கிட்டு இவளை இந்த மாதிரி அறவுரையாக விடக்கூடாது, இதால் பின்னாடி பிரச்சனை தான் வருங்கிற மாதிரி சொல்லும்போது அங்கேருந்து இன்னொருத்தனுமே போலீஸுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை, நம்ம கிராமமே அழிஞ்சு போயிருங்கிற மாதிரி சொல்கிறான். இதனால் என்ன முடிவெடுக்கிறதுன்னு புரியாமல் டேன் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருக்க. அடுத்த சீனே ரூமில் உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினை தாங்க காட்டுறாங்க. அப்போ டேனுமே பார்த்தீங்கன்னா அவள் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான். இவங்கிட்ட நம்ம ஹீரோயின் நான் இந்த மாதிரி வைலண்ட்டாக நடந்துக்கிற ஆளே இல்லை, நான் அந்த மாதிரி வளரவும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவனும் முடிஞ்சவரை அமைதியாக தான் இருக்கான். ஆனால் இவ தன்னை நினச்சே கொஞ்சம் ஓவராக வேதனைப்படவும் ஒரு கட்டத்தில் அதை பொறுத்துக்க முடியாமல் தயவு செஞ்சு உள்ளுக்குள்ளே உண்மையாகவே நீ யாருங்கிறத கொஞ்சமாவது உணர முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சடனாக மறைஞ்சு போக இங்கே தாங்க கதையை மொத்தமாக புரட்டி போடுற மாதிரியான சில விஷயங்களை காட்டுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினோட பிரச்சனையே பயம் தான். எதுக்கு எடுத்தாலும் பயம், எல்லாத்துக்கும் பயம். ஆனால் இவளுக்குள்ளே இருக்கிற இன்னொரு கேரக்டர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு இவங்க அந்த கப்பலில் நடந்த பார்ட்டிக்கு போனப்போ அந்த மேலதிகாரி இவளை தப்பு தப்பாக தொட்டு ஒரு மாதிரி பேசியிருப்பான்ல, அப்போ இவ பயந்த மாதிரி தான் நமக்கு காட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல அவன் வயிற்றுல கத்தியை வச்சு இவ மிரட்டின மாதிரியும், அதுக்கப்புறம் இவளும் இவன் புருஷனும் காரில் போனப்போ இவ கூட சண்டை போட்டு அவன் கடைக்குள்ளே போனதும் அந்த டேஷ்போர்ட்டில் இருந்த கத்தியை பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தா பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அந்த இடத்துல பயப்புள்ள அந்த கத்தியை எடுத்து பேசாமல் தற்கொலை பண்ணிக்கலாமான்ற மாதிரி கையில் வச்சுக்கிட்டு இருந்திருக்கா. அதை பார்த்துட்டு தான் வெளியே இருந்த ஒருத்தன் ஏதாவது பிரச்சனையாங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இவளுக்கு சைக்காட்ரிஸ்ட் அட்ரஸாக கொடுத்துட்டு போயிருக்கான். இவளுக்கு இருந்த மன அழுத்த பிரச்சனையை அளவிடவே முடியாது. அந்த அளவுக்கு உச்சகட்டத்துக்கு போய் இந்த மாதிரி ஒரு அமைதியான சூழலுக்கு வந்தப்ப இங்கே இருக்கிற அமைதியும் இவங்க கொடுத்த ஆறுதலான பேச்சும் தான் இவளுக்குள்ளே இருக்கிற இன்னொரு கேரக்டரை வெளிப்படுத்த வச்சிருக்கு. இப்போ ஹீரோயினுக்கு இந்த விஷயம் ரியலைஸ் ஆனதும் இதுக்கு மேலே ஒரு செகண்ட் கூட இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு ஒரு மொட்டையனை போட்டு தள்ளினால அந்த இடத்துல இவளோட கார் சாவி விழுந்திருக்கும். அதை எடுக்கிறதுக்காக அங்கே போய் தேடிக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே என்ன நடந்துச்சு, அந்த மொட்டையனை எப்படி போட்டு தள்ளினாங்கிற விஷயம்லாம் ஞாபகம் வந்ததும் அடுத்த செகண்டே வேக வேகமாக போய் தன்னோட ஃப்ரெண்டு அந்த ஸ்வேட்டாவை தாங்க மீட் பண்ணுறா. அப்போ அவகிட்ட இந்த மாதிரி நம்ம உடனே இங்கேருந்து தப்பிக்கணுங்கிற மாதிரி சொல்லும்போது அவள் ஒரு பக்கம் இப்போ தான் நான் உண்மையவே புரிஞ்சுக்கிட்டேன், அவங்க நமக்கு உதவி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. உனக்கு மறுபடியும் ட்ரக்கை கொடுத்து நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்களாங்கிற மாதிரி ஹீரோயின் அவகிட்ட சொல்ல, இல்லை நம்ம பிரச்சனையே நம்ம பயம்தான், நாம் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயங்குறதுனால தான் அது நம்மளை ஓவர்டேக் பண்ணி திங்க் பண்ண விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கு, நீயும் அதை ஃபேஸ் பண்ணு, அப்போ தான் ஒன்னாலையும் நான் ஃபீல் பண்ணுறதை உணர முடியுங்கிற மாதிரி சொல்லும்போது இவ ஆளை விட்டா போதும்னு அந்த இடத்துல இருந்து பூந்தடிச்சு ஓடுறா. அப்படி இவ காட்டுக்குள்ளே ஓடும்போது அடிக்கடி இவளை ஒரு அமானுஷம் சுற்றி வரும் பார்த்தீங்களா, அது இப்போ நேருக்கு நேராகவே வந்து இவளை எந்த பக்கமும் போக விடாமல் தன்னை ஏற்றுக்கன்ற மாதிரி கை நீட்டி அப்படியே பிளாக் பண்ணுது. இதால் ஹீரோயின் மண்டை வெடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்க அப்படியே அங்கே கட் பண்ணி இவளோட சின்ன வயசில் நடந்த ஃப்ளாஷ்பேக்கை தாங்க காட்டுறாங்க. இவ தகப்பனுக்கு தெரியாமல் அந்த கிளாஸுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும் போது ஒரு நாள் இவ தகப்பன் அதை கண்டுபிடிச்சி வா விளையாடலாங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவ அப்போ ரொம்ப பயந்து போய் இதை விட்டு வெளியே போகவே கூடாதுங்கிற மாதிரி பயத்தில் அப்படியே அடைஞ்சு கிடக்க தென் அங்கே கட் பண்ணி அப்படியே ரியல் டைமில் நம்ம ஹீரோயின் டேன் முன்னாடி நிற்கிறத காட்டுறாங்க. இப்போ அவங்ககிட்ட நம்ம லியோ பாய் இதுக்கு மேலே எனக்கு வாழ விருப்பம் இல்லை, நீங்கள் தான் அதுக்கு உதவி பண்ணணுங்கிற மாதிரி சொன்னதும் அவன் ஒரு பக்கம் இந்த துக்கத்தை தாங்கிக்க முடியாமல் பயங்கரமாக அழுகுறான். ஆக்சுவலாக இவன் முன்னாடி அடிக்கடி வர அந்த அமானுஷ்யம் வேற எதுவும் இல்லைங்க, இவளுக்கு தேவையான அந்த தைரியம் தான். அதை ஏற்றுக்கிட்டா அப்படின்னா இவளோட விதியை இவன் நினச்ச மாதிரி மாற்றிக்கலாம், எப்படி வேணாலும் வாழலாம். ஆனால் அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் இப்போ ஹீரோயின் தன்னோட வாழ்க்கையே முடிச்சுக்கணுங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்க. அதை நம்ம டேனுமே ஏற்றுக்கிட்டு அவளை உட்கார வச்சு ஏதோ சடங்கு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கவும் அந்த இடத்துக்கு வந்த ஜோயா இந்த கொடுமையை தாங்க முடியாமல் பயங்கரமாக துடிக்கிறா. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, இது ரொம்ப தப்பாக இருக்குது, நான் உன்னை இதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வரலங்கிற மாதிரி இவளும் எவ்வளவோ சொல்ல அந்த இடத்துல ஸ்வேட்டா ஒரு படி மேலே போய் இது அவளோட முடிவு, நாமளும் இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி இவளுக்கே அட்வைஸ் பண்ணுறா. டேய் என்னடா இவளையும் சுத்த சூன்யமாக்கி வச்சுட்டீங்களேடான்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு நல்லா அலங்காரம்லாம் பண்ணி காட்டுக்கு நடுவில் இவளை உயிரோடு எரிக்கிறதுக்காக எதோ ரெடி பண்ணி இவளையும் கட்டி போட்டு அப்படியே தீ வைக்கிறாங்க. அப்போ நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்க இவளோட தைரியம்னு சொல்லப்படுற அந்த அமானுஷ்யம் இப்போவாது தன்னை ஏற்றுக்கன்ற மாதிரி பக்கத்தில் வந்து கையை நீட்டிக்கிட்டு இருக்க. இது எனக்கு வேண்டாம், தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போங்கிற மாதிரி இவ பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கா. ஆனால் இந்த இடத்துல என்ன ட்விஸ்ட்னா இவளை எரிக்கிற மாதிரி காட்டினதுமே இவளோட ஹாலுசினேஷன் தான், இன்னும் எரிக்கலாம் ஆரம்பிக்கல. கிட்டத்தட்ட எரிக்க போகிறதுக்காக ரெடி ஆகிற அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு கன் சவுண்டு, என்னடா அதுன்னு எல்லாரும் அப்படியே திரும்பி பார்த்தா அந்த இடத்துல சர்கே வந்து நின்றுட்டு இருக்கான். ஆக்சுவலாக இது ஒன்றும் ஹாலுசினேஷன்லாம் இல்லை, இவ செல்ஃபோன் சிக்னலை ட்ரேஸ் பண்ணி ரியலாகவே தாங்க இங்கே வந்திருக்கான். இப்போ அவனை பார்த்ததும் ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். இந்த இடத்துல நம்ம ஸ்வேட்டா கூட தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத, இப்போ தான் நீ சுதந்திரமாக இருக்கன்ற மாதிரி எவ்வளவோ சொல்ல இதை எதையுமே கண்டுக்காம ஹீரோயின் அப்படியே அவன் கூட அங்கேருந்து கிளம்பிடுறா. தென் அங்கேருந்து அவங்க கூட படகுல போகும்போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறப்ப ஒரு கட்டம் வரைக்கும் எதுக்காக இங்கே வந்தங்கிற மாதிரி கொஞ்சம் அக்கறையாக தான் பேசுகிறான். ஆனால் இங்கே தெரியாதனமாக ஒருத்தனை போட்டு தள்ளிட்டாங்கிற மாதிரி இவ சொன்னதும் என்னது கொலை பண்ணிட்டியா, உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக 3 நாளாக நான் எங்கெல்லாம் அலைஞ்சேன் தெரியுமா, இப்போ
இப்போ வந்து சர்வசாதாரணமாக ஒருத்தனை கொலை பண்ணிட்டு தான் சொல்கிற, உன்னால் என் வாழ்க்கையே நாசமாக போச்சுன்னு பயங்கரமாக காண்டாகிறான். பதிலுக்கு நம்ம ஹீரோயினுமே நீ பண்ணுற கொடுமை தாங்க முடியாமல் தான் நான் இந்த மாதிரி பண்ண வேண்டியதாக போச்சுங்கிற மாதிரி சொல்ல, அவன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னை எப்படிலாம் பார்த்துக்கிட்டேன், உனக்கு என்னெல்லாம் செஞ்சேன்னு இதுவரை செஞ்சது எல்லாத்தையும் சொல்லி காட்டி வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு கச்சேரிங்கிற மாதிரி சொல்லி அக்கறைக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்படி அங்கே போனதும் அவன் கூட போகிறதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சின்ன தயக்கம் வந்து காரை ஏறுங்கிற மாதிரி சொல்லும்போது என்னால் முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறான். அதில் சர்கே செம கடுப்பாகி நீ மட்டும் இப்போ வந்து காரில் ஏறலைன்னா உன்னை இங்கேயே கொண்டுருவோங்கிற மாதிரி சொல்லும்போது முடியாது போடாங்கிற மாதிரி அவனை பிடிச்சி தள்ளி விட்டதும் பொம்பளை புள்ளன்னு கூட பார்க்காம இழுத்து போட்டு செம்ம அடி அடிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் கையில் கன்னை எடுத்துக்கிட்டு உன்னை கொல்லாமல் விட மாட்டேண்டிங்கிற மாதிரி சொல்கிறப்ப கரெக்டாக நம்ம டேன் அந்த இடத்துக்கு வந்து ஒரே குத்தில் அவனை மட்டையாகிறான். தென் அதுக்கப்புறம் இங்கேருந்து நீந்தி போயிடலாங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட சொல்லும்போது தனக்கு நீச்சல் தெரியாதுங்கிற விஷயத்த சொல்ல சரி வா காட்டை சுற்றி போயிடலாங்கிற மாதிரி இவளை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பும் போதே இந்த பக்கம் அந்த சர்கேக்கு மயக்கம் தெளிஞ்சு போகுது. இப்போ இவன் ஒரு பக்கம் வேக வேகமாக காருக்கு போய் ஒரு பெரிய கன்னை எடுத்துக்கிட்டு இவங்களை நோக்கி எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்க, அங்கே அவங்க பூந்தடிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவனும் விடாமல் சுட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ இவங்க இருக்கிற வெட்ட வெளிக்கும் காட்டு பகுதிக்கும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். டேனும் அவள் கையை பிடிச்சிட்டு வேக வேகமாக ஓடுறப்ப இந்த பக்கம் அவன் விடாமல் சுட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ கரெக்டாக அவங்க காட்டுக்குள்ளே போகிற அந்த சமயத்தில் ஒரு புல்லட் வந்து அப்படியே நம்ம டேனோட வயிற்றுலே இறங்கிடுது. இதால் அவன் ஒரு பக்கம் அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துட, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாத, என்னால் நீ இல்லாமல் கண்டிப்பாக இதிலேருந்து மீண்டு வர முடியாதுங்கிற மாதிரி ஹீரோயின் பயங்கரமாக கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்போ டேன் இவகிட்ட இனிமேல் நான் உனக்கு தேவைப்பட மாட்டேன், உன்னால் இதை தனியாகவே பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட இவ அங்கேருந்து பூந்தடிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. பின்னாடியே அந்த சர்கேவும் கண்டபடி சுட்டுக்கிட்டே இவளை விரட்டி வர கரெக்டாக ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிக்கும் போது எப்பவும் போல இவளை பின்தொடர அந்த அமானுஷ்யம் வந்து இப்போவாது தன்னை ஏற்றுக்கன்ற மாதிரி கடைசி முறையாக இவகிட்ட கை நீட்டுது. ஆக்சுவலாக இது பேயோ பிசாசோ இல்லைங்க, இது வந்து நம்ம ஹீரோயினோட இன்னொரு பரிமாணம், அதாவது தைரியமான ஒரு வெர்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதே தான் இது. அதை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் இவளோட லைஃப்பை இவளால் கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஹீரோயினும் அதை உணர்ந்து அதுவும் தாந்தாங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்குறப்ப கருப்பு புகையாக இருந்த உருவம் அப்படியே இவளோட சின்ன வயசு வெர்ஷனாக மாறுது. அதை அப்படியே அரவணைச்சி இவ தனக்குள்ளே ஏற்றுக்க இந்த இடத்துல இருந்து தாங்க ஹீரோயினுக்கு அப்படி ஒரு தைரியம் பிறகுது. இதை வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் நான் தைரியம்னு சொன்னனே தவிர இது ஒரு விதமான ஸ்பிரிச்சுவல் பவர். இதால் நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ஒரு விதமான சக்திகள் கிடைச்சிருக்க அந்த இடத்துக்கு அந்த சர்கே வந்து இவளை பார்த்து சுடும்போது அப்படியே அந்த இடத்துல இருந்து டக்குன்னு மறைஞ்சு போறா. இதை பார்க்குறப்ப அவனுக்கு என்ன நடக்குதுன்னே சுத்தமாக புரியல. ஹீரோயினும் இப்போ அந்த அமானுஷியம் மாதிரியே கையை நீட்டிட்டு அங்கிட்டு வரவும் இவனும் வளைச்சி சொல்கிறான். அப்போ ஒரு கட்டத்தில் துப்பாக்கியில் தோட்டாவும் தீந்து போக இவன் பயந்துக்கிட்டே பின்னாடி போயிட்டு இருக்கான். ஹீரோயின் கையை நீட்டிகிட்டே முன்னாடி வரும்போது திடீர்னு அவள் அப்படியே அந்த அமானுஷியமாக மாறினதும் இவனுக்குள்ள ஒரு பயம் வரும் பாருங்க, ஆள் அப்படியே மிரண்டு போகிறான். தென் அடுத்த செகண்டே இவன் சம்மந்தப்பட்ட ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவனுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பேரண்ட்ஸால் பயங்கரமான கொடுமைகளை அனுபவிச்சிருக்கான். இவனோட குடும்பக்கார அம்மா இவன் அப்பா மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் இவன் மேலே தாங்க காட்டியிருப்பா. பயங்கரமாக போட்டு அடின்னு அடிச்சிருந்திருக்கா. இப்போ அந்த விஷயத்தெல்லாம் காட்டிட்டு அப்படியே ரியல் டைமுக்கு வரும்போது இவன் அம்மா அடித்தப்ப இவன் உடம்புல பார்த்தீங்கன்னா பல கீறல்கள் விழுந்திருக்கும். அதோட விளைவாக ரியல் டைமில் அவனோட கையில் இருந்த கத்தியை வச்சு அவன் கை நரம்பை வெட்டிக்க கொஞ்ச நேரத்திலேயே ஆள் ரத்தப்போக்கு அதிகமாகி அந்த இடத்துல செத்து போகிறான். ஸோ ஃபைனலாக இது மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கதையில் ஸ்பிரிச்சுவல் பவரும் இருக்குது, அதே நேரத்தில் சயின்ஸும் இருக்குது. அதாவது சில மாயாஜால ரிச்சுவல்ஸோடு சேர்த்து சயின்ஸையும் கலந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களை குணப்படுத்துறது தான் இங்கே இருக்கிற அந்த ட்ரைபல் பீப்புள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த சர்கே இறந்து போனதுக்கப்புறம் ஹீரோயின் எதுக்காக அவனுக்காக அவ்வளோ ஃபீல் பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவளுக்கு கிடைச்ச அந்த புது பவர் மூலமாக அவனோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் இவன் தெளிவாக பார்த்துருந்துருக்க. சின்ன வயசில் அவன் அம்மா கிட்ட அனுபவித்த கொடுமைகளால் தான் இவன் தாங்கிட்டையும் இந்த அளவுக்கு வயலண்ட்டாக நடந்திருக்கான்ற விஷயம் இவளுக்கு தெளிவாக புரிஞ்சு போகுது. ஸோ பிறக்கும் போதே யாரும் கெட்டவங்களா பிறக்கிறது இல்லை, வளரக்கூடிய விதம் தான் வந்து அவங்கள வேற ஒரு ஆளாக மாற்றுது. இப்போ ஹீரோயின் தனக்கு இருந்த மன அழுத்தத்திலிருந்து ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லாமல் ஒரு புது மனுஷியாக மாறி அங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு கிளம்ப இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, நான் அதை எப்படி சொல்லியிருக்கேன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.